அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜெட் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில கஷ்டங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, சில கஷ்டம் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. அதை உங்கள்கிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்றேன். எதுக்காகனா, என்னை மாதிரி எவ்வளோ நினைப்பீங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம என்ன தான் பாவம் பண்ணோம் தெரில, மற்றவங்கன்னா சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு நமக்குள்ளே தோணும். அதுக்காக தான் அந்த பதிவு. இது மூலயமா உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே நம்ம மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கடா, நம்மளுக்கு மட்டும் இல்லை கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதற்காகத்தான் இப்போ என்னோடய தாய் ஒரு 5 மாதம் இப்போ நான் வயிற்றில் இருக்கலாம். அப்போ ஒரு வயிற்றில் கல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ நான் இருந்திருக்கேன் வயிற்றில். அப்போ ஆல்ரெடி பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய தாய் அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்களா, இல்லை முடியாது, பேபி பெரிய பிள்ளையாக இருக்குது, அபார்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் போராடி தான் நான் அந்த உலகத்துக்கே வந்தேன். சரியா, எல்லோரும் உலகத்தில் தான் அப்புறம் போராடுவாங்க. நான் வரலையே போராடிக்கிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் இப்படின்னா போயிட்டே இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப்னால் ஸ்கூலில் நான் போக மாட்டேன், வைக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்தேன். அப்போ என்னோடய ரிலேட்டிவ் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மட்டமாக அதெல்லாம் பேசுனாங்க. அவங்க மையனும் அதே மாதிரி வந்தாங்க. ஓகேவா, நான் என்னை எந்த வழியெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க மையம் வந்தாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க இப்படின்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு 12-13 வயசில் நான் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்களோ அவங்களே தான் என்னோடய தந்தையோட அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்னோடய தந்தைக்கு விளங்கி கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கும் என் தந்தைக்கும். அப்போ என்னாச்சுன்னா, யார் சொன்னாங்களோ நான் ஸ்கூலுக்கு போகல, நான் வேலை பார்க்கல, அந்த 2 பேரும் ஒரே பர்சன் தான். சரியா, அப்போ அவங்களுக்கே திரும்பிச்சு. ஒன்று மையம் ஸ்கூலுக்கு போக மாட்டேட்டான், அப்புறம் அவங்க மருமக வேலை பார்க்க மாட்டேன், திருப்பி விட்டான். அல்லாவே நம்மளை என்ன அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கே அவங்க மருமக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறது, அவங்களே எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி மருமக வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன், நம்மளை கஷ்டப்படுத்தவங்களுக்கு தான் எல்லாம் திருப்பி கொடுக்குறான் அப்படின்னு அந்த முதல் விஷயத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஸ்கூல் லைஃப்பில் அதெல்லாம் எனக்கு உணர தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏஜ் வந்த பிறகு தான் உணர்ந்தேன் அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண சொல்லிட்டு நிறையா வேறு என்னென்னமோ பேசினாங்க. அப்புறம் மேரேஜ் நிறையா மாப்பிள்ளை வந்துச்சு. பட் என்னோடய தந்தைக்கு தாய் என்னோடய ஃபேமிலி எனக்கு நான் கொஞ்சம் விருப்பம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. வந்தவரை என்ன சொன்னாங்கன்னா, என் வீட்டில் எல்லோரும் ஓகே இந்த மாப்பிள்ளை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி என்னை ஓகேன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மாப்பிள்ளை பிளேட் வச்சுருக்காங்க காலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரை என்னோடய தாய்க்கும் தந்தைக்கும் கஷ்டமாயிடுச்சு. என்னோட இவ்வளோ நாள் சென்று இப்படி கல்யாணம் பண்ண போகிறோமே இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி குறைந்து யாராச்சும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க நினச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? அப்போ கல்யாணம் ஆன பிறகு அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆனாலும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆன பிறகுயோ, இல்லை எனக்கு இந்த மாதிரி குறையா இருந்தால் கஷ்டமாக இருக்கா? அதை நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்க்க வந்தாங்க. எங்கிட்ட சொல்லாமல் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைன்னா ஓகே இது எப்படின்னா பார்த்துட்டு போயிட்டாங்க. நல்லா பேசிட்டு போனாங்க. எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஒழுங்காக கவனிக்கலை வைக்கலைன்னு. அப்புறம் இன்னொரு ரிலேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆமாம் அவங்க அப்படி சொல்லிட்டு என்னோட தந்தையோட அண்ணன் சொல்லியிருக்காங்க, எங்களை பற்றி எங்கிட்ட விசாரிக்கவே இல்லை, சுத்தமாக விசாரிக்கலை, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா, நடுவர்னால் எப்படி சொல்லணும், 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறது தான் ஒரு இது. அவங்க பக்கத்து சப்போர்ட் பண்ணிவிட்டு பேசுனாங்க. அதனால் என் தந்தை கூட அவங்கள்ட்ட பேசலாம், அவங்க அண்ணன்ட்ட அந்த பிரச்சனை. இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் எல்லா விஷயத்தையும். இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் எதுக்கு இது மாதிரி எவ்வளோ பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நம்மளை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு என்ன நினச்சுன்னா, ஒருத்தவங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சு. அல்லாஹ் காமிச்சா, நம்மளை அழுக வச்ச ஆளுக்கு திருப்பி அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமாக காமிச்சா நான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அல்லாஹ் நம்ம எதுவுமே சாப விடல, அல்லாவே காமிச்சா பாருங்கள்.
நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே, ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், என் ஃபேமிலியும் நானும். அப்போ அல்லாஹ் திருப்பி கும்தா பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களை யார் யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அல்லாஹ் திருப்பி கண்டிப்பாக கொடுப்பான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் காட்டுவான், அப்போ உணர வைப்பான். நமக்கு அதுதான் பெரிய தண்டனை தவிர அவங்கள அடிக்கிறவளையோ திட்டுறவளையோ தண்டனை கிடையாது. அது பெரிய தண்டனை கிடையாது. நம்ம அவங்களுக்கு முன்னாடி வாழல, நம்ம எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த கஷ்டத்தை நம்ம மனசுலேயே வச்சுருந்து அந்த வேதனைப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த வேதனை அவங்களுக்கு திருப்பி அடிக்கும். அது மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களுக்கு இப்படி பேசிட்டோமே, இப்படி உள்ளவங்களை இப்படி பேசிட்டோமே நினைக்க வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என் வாழ்க்கையில். இதை நான் உங்கள்கிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போட்டோம். ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் பேசுங்க. நான் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.